ஜல்லிக்கட்டை பேன் பண்ணது யாருன்னு தெரியுமா? அந்த தடையை நீக்கினதாவது யாருன்னு தெரியுமா? ஜூலை 11, 2011 அன்னைக்கு அன்றைய சுற்றுச்சூழல் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணி அறிவிப்பை வெளியிடுறாரு. 2014 ஆண்டு மே மாதம் ஜல்லிக்கட்டு மீது இருக்கக்கூடிய தடையை உறுதி செய்கிறது உச்சநீதிமன்றம். அப்போ கூட இதே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காட்டுமிராண்டித்தனமான விளையாட்டுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது அப்படின்னு கொண்டாடினாரு. 2015 ஆண்டு முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அவர் எழுதின லெட்டர்ல ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகளை கைவிடுவது நல்லது அப்படின்னு குறிப்பிட்டார். 2016 ஜனவரி மாதம் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் ஜல்லிக்கட்டு மீது இருக்கக்கூடிய தடையை நீக்கி அரசிதழ்ல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஆனா அந்த அறிவிப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்குது. ஜல்லிக்கட்டு மீது இருக்கக்கூடிய தடை நீடிக்குது. உச்சநீதிமன்றம் தடை விதித்த பிறகும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அவசர சட்டத்தை பாஸ் பண்ண சொல்றாங்க. 2017 ஆண்டு ஜனவரி மாதம் அவசர சட்டம் இயற்றப்படுது. இதுக்கிடையில 2016 ஆண்டு மே மாதம் காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷியல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல பெர்மனண்டா ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசு சார்பில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான வழக்கில் ஆஜரான அப்போதைய சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷா மெஹ்தா அவர்கள் அவசர சட்டத்துக்கு பிரசிடென்ட் ஒப்புதல் தருவதற்கு எல்லா டாக்குமெண்டேஷனும் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டுக்கு மீது இருக்கக்கூடிய தடையும் நீங்கியது. இப்படி ஜல்லிக்கட்டை தடை செய்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்ச திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உங்களுடைய ஓட்டா, இல்லனா கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வாதாடிய நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கத்திற்கு உங்களுடைய ஓட்டா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.